ஹாய்டா! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமனுடைய சீட்டிங் ஃபேன்ஸு பார்ட் 4 தான். ஓகேவா? நம்ம பார்ட் 3 எப்படின்னு பிடிக்கூடாங்க. சுகாக்கும் டேக்கும் ஃபைட் வந்திருக்கும். அப்போ சுகா டேவை ஸ்லாப் பண்ணிடுறாங்க. இப்போ எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. இதோட என் பண்ணியிருப்போம். இப்போ கண்டிப்பாக பிடிக்கிறேன்டா. டே பார்க்குறாங்க. சுகா அப்படி கத்துறாங்க. என்னடா சுகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா டேவோட ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. சுகாவோட ஹேண்டை தட்டி விட்டுறாங்க. இங்கே பாரு எதுக்காக நீங்கள் ஸ்லாப் பண்ணா கேட்குறாங்க. நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கேன். ஏன் மொபைலில் என்ன வச்சிருக்க கூட அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. மொபைல் கொடுக்க முடியாது சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன் ஏன் கொடுக்க முடியாது சொல்லிட்டு. ஏன் உனக்கு என்ன ட்ரஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ட்ரஸ்ட்டுக்கு இருந்துச்சு இது வரைக்கும், ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. சுகா அப்படி சொல்கிறாங்க. இல்லை நம்பிச்சா நான் பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் டேஸாக சார் ஒரு மாதிரி மாறுமா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டான் தெரியுமா அப்படி கேட்குறாங்க. பார்க்குறாங்க. நான் மாறல சுகா சொல்கிறாங்க. நீ மாறிட்டடா எனக்கு என்ன தெரியும் சரியா சொல்கிறாங்க. நீ என்கிட்ட பேச எவ்வளோ டேஸ் இருக்கும் நான் சொல்கிறாங்க. இங்கே தான் இருக்கும், அதாவது ஒர்க்கை தாண்டி பர்சனலாக என்கிட்ட பேச எவ்வளோ டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. பார்க்குறாங்க. எனக்கு பர்சனலாக பேச எதுவும் இல்லை சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி சுகான்னு சொல்லிட்டு கிழிஞ்சி பண்ணி எப்படி சொல்லிட்டு வந்தவன் இப்போ சடனாக என்னோட போகிறதுக்கு ரீசன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா சொல்கிறாங்க. சடனாக என்னோட இக்னோர் பண்ணுறதுக்கும் எல்லார விட்டுமே தள்ளி இருக்க, நீ பாட்டுக்கு மொபைல் பார்த்து சிரிக்கிற வரைக்கும் உண்டு. அதை தாண்டி வேறு எதுவுமே யாரும் பேசுறதே இல்லை. நீ முன்னாடி மாதிரி இல்லை, நீ மாறிட்ட அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஆமாம் சுகா நான் மாறிட்டேன், நான் நானாக இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போதான் திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு நான் நானாக இருக்கேன் சரியா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வந்துட்டு பைத்தியக்காரனமாக இருந்தேன் போதுமா, தன்னை யார் புரிஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் ஒரு பைத்தியக்காரனாட்டும் ஃப்ரெண்டு லவ் சொல்லிட்டு சுற்றிட்டு வந்துட்டு இருப்பேன். உனக்கு என்ன புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிவிட்டாங்க. சுகா பார்க்குறேன். என்ன பேசுகிறேன் நல்லா தானே போயிட்டு இருக்கலாம், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நான் தான் சொல்லிக்கிறேன். ப்ராஜெக்ட் முடிஞ்சதே அப்பாட்ட பேசுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் நாளைக்கு முடிய போகுது. என் அப்பாட்ட பேசுன்னு சொல்லிட்டேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சடனா அப்படி கேட்குறாங்க. அது கொஞ்சம் நீ ஃபோனை பார்த்துருக்கேன், ஃபோனை தான் இருக்குது, நீ ஃபோனை கூட எப்படி சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஃபோனை தர முடியாது சுகா சொல்கிறாங்க. பார்ட்டி எனக்கு டென்ஷன் பண்ண சரியா ஃபோனை கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. பாரு அப்படி ஃபோனை பார்த்து தான் உனக்கு என்ன ட்ரஸ்ட் இருக்கணும் லவ் இருக்குனாக்கா அப்படி லவ் எனக்கு தேவையில்லை சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஒரு மாதிரி எடுத்துகிட்டே அப்படி சொல்கிறாங்க. இல்லை அப்படி என் மேலே உனக்கு நம்பிக்கை எல்லாமே என் லவ் பண்ணி என் ஃபோனை கொடுத்தா தான் உனக்கு நம்பிக்கை வரும்னாக்கா அப்படி லவ் எனக்கு தேவையில்லை சுகா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு அப்படி என்ன ட்ரஸ்ட் வச்சுக்கேன், அந்த லவ் வந்துட்டு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறாது சரியா, உனக்கு அவ்வளோ கஷ்டம் வேணாம் ஓகே அப்படி சொல்லிட்டு இந்த சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஏன் உன் ஃபோனை காட்டுறது தான் பிரச்சனை, எதுக்காக ஹேங் எப்படி பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜம்கா நீ அமைதியாரு அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஜென்னி பார்க்குறாங்க. பாரு சுகா எதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஜின் நீயே கேளு ஜின், கொஞ்சம் டேஸாக நார்மலாக இருக்கானா அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பார்த்து கேட்குறாங்க. இவங்க முன்னாடி பார்த்துக்கா நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி கேட்குறாங்க. பார்க்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம திரும்பி பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் முன்னாடி இந்த டேக்கும் இப்போ இருக்கிற டேக்கும் டிஃப்ரெண்டாக இருக்குது, 3 மந்த்தாக ரொம்ப டோட்டலாக மாறிட்டே சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஆமாம் நான் மாறிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு நான் மாறிட்டேன், எனக்கு என் லவ்வோட வேல்யூ புரியாத உங்கள்கிட்ட நான் இருக்கிறது வந்து வேஸ்ட்டுன்னு தோணுச்சு அப்படி சொல்கிறாங்க. எனக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், இது வரைக்கும் எனக்காக என்ன பண்ணியிருக்கேன், 7 இயர்ஸ் லவ் பண்ணி நான் கஷ்டப்பட்டது மட்டும்தான் மிச்சம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு 7 இயர்ஸாக ஷுவா லவ் பண்ணி ஹார்ட் ஆனது மட்டும்தான் மிச்சம், நான் ஹாப்பியாக இருந்தேன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. மற்ற எல்லாருக்கும் ஒரு ஆர்டினரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிற குட்டி ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் கூட எனக்கு கிடைக்க தெரியுமா, ஒரு குட்டி ஹாப்பினஸ் கூட எனக்கு லைஃப்பில் இருந்ததே இல்லை தெரியுமா, எல்லாமே வந்துட்டு எனக்கு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் ஏங்கியிருக்கேன் தெரியுமா, எனக்கு என்னோட ஃபீலிங்ஸை ட்ரூ ஃபீலிங்ஸை எப்பவும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இவன் எனக்கு நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருந்ததே இல்லை, கேட்டால் சொல்லுவான் நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு லவ் ஷோ பண்ண தெரியாது சொல்லுவான். ஒரு பர்சன் தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு லவ்வை அவங்க எந்த டைமில் கேட்குறாங்களோ எந்த டைம் அவங்க கம்ஃபர்ட் வேணுமோ அப்போ கொடுக்குறேன்றப்போ அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது தேவைப்படாதுல்ல சொல்கிறாங்க. இணைந்துக்காமல் அவங்களுக்கு தேவைப்படுறப்போ கிடைக்காத ஒன்று அவங்களுக்கு தேவைப்படாதப்போ எதுக்கு கொடுத்து பிரயோஜனம் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பசிக்கிறப்ப சாப்பிட முடியும் சரியா சொல்கிறாங்க. பசி போனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் அது சாப்பிட்ட மாதிரி இருக்காதுல்ல அப்படி சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற, இல்லை பெரிய பெரிய வார்த்தை பேசுகிற அப்படி சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. என்னால் முடியல அவங்களுக்கு என்னால் முடியல, இந்த சுகா லவ் பண்ணி என் லைஃப்பில் பெயின்ஃபுல் மட்டும் தான் அனுபவிச்சிருக்கு, எனக்கு ஹாப்பினஸ் வந்து கிடைக்காது. இவன் எப்போவுமே என்ன வந்து ஒரு மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சுற்றிட்டே இருக்கணும் பைத்தியக்கார மாதிரி, அது அவன் பிடிக்கும். எனக்கு ஏங்கணும் கெஞ்சணும் அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். ஆனால் தானாக எனக்கு ஒரு டைம் கூட எனக்கு எதுவுமே பண்ணதில்லை, நான் கேட்டு எதிர்பார்த்து எனக்கு எதுவுமே கிடைச்சிட்டு தெரியுமா, நான் ஹாப்பியாக இருந்தது தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாகவே இல்லை, அந்த லவ்வில் நான் ஹாப்பியாகவே இல்லை, எவ்வளோ சீரியஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நீ வந்துட்டு ஷுகா பண்ணி சுற்றிட்டு இருக்க, உனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்காது, உனக்கு புரிய மாட்டேங்குது, எதுக்காக ஷுகா பண்ணி சுற்றிட்டு இருக்க சரி எப்படி பண்ணி திட்டினாங்க என்ன, நீங்கள் சிரிச்சிங்க ஸ்டார்டிங்கில் நான் எப்படி சுற்றுற போய் லவ் பண்ண போய் தான் சுற்றி நீங்கள் சிரிச்சிங்க என்னை பார்த்து அப்படின்னு புரியல, ஏன் எனக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புரியுது இப்போ தான் நானாக இருக்குன்னு தெரியுமா, நான் எனக்கு பிடிச்ச லைஃப்பில் இப்போ தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா இது வரைக்கும் என்கிட்ட எவ்வளோ கோவப்பட்டிருக்காங்க, ஒரு டைம் கூட அடிச்சதே தெரியுமா, நான் எவ்வளோ தப்பு பண்ணிருக்கேன், எவ்வளோ சேட்டை பண்ண தெரியுமா, என் அப்பா இது வரைக்கும் ஒரு டைம் கூட அவர் ஃபிங்கர் பிரிண்ட் கூட மேலே பட்டதே இல்லை, ஆனால் இன்னைக்கு நீ என்னை ஸ்லாப் பண்ணுறல அப்படி சொல்லிட்டு என்ன லவ் பண்ண அந்த ரீசனுக்காக மட்டும் தானே அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஷுகருக்கு ஒரு மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் தப்பான சொன்னா என்ன தப்பான அப்படி கேட்குறாங்க. நீ மாறிட்டே அந்த ரீசனால சொல்லிட்டு நான் மாறினது உனக்கு யார் சொன்னாலும் கேட்குறாங்க. அப்படியே நான் மாற கூட ஸ்லாப் பண்ணுற ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தா அப்படி என்ன அடிக்க நீ யாரு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஷுகருக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகுதுங்க. பாரு நான்
அடிச்சு தப்பா கூட இருக்கட்டும், அதுக்காக இதுக்கு எப்படி பேசுற நீ எதுவும் அப்படி சொல்றாங்க. போதும் சிவா, ஓகேவா, இதுக்கு மேலே இந்த பையன் ஹேண்டில் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் எனக்காக எதுவும் பண்ண தேவையில்லை. இது வரைக்கும் எனக்கு எதுவும் பண்ணவும் இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் பண்ண தேவையும் இல்லை. இதை விட இதுக்கு ரிலேஷன்ஷிப்பை ரெண்ட் பண்ணலாம் சொல்றாங்க. இப்போ ஜம்முக்கு ஜோக்கு பார்க்குறாங்க. அப்படி சொல்றாங்க. இல்லை, இதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போக எனக்கு விருப்பம் தான் சொல்றாங்க. இப்போ நம்ம சிவா பார்க்குறாங்க. நீ என்ன சொல்ல வர அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. இதுக்கு நீ அவசரப்படுறா சொல்றேன். அவசரப்படல எனக்கு தெரியும். இந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கு மேலே எடுத்துக்கோன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக லைஃப் எல்லாம் மாட்டும் சொல்றாங்க. எல்லாவா சொல்றாங்க. ஆமாம், எல்லாம் மாறிடும். இப்படி ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையில்ல, சரியா, எனக்கு சிவாவுக்கும் செட்டே ஆகாது. சிவா ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க, நீ கிழிஞ்சு பண்ணிட்டு இருக்க, உனக்கு எனக்கு செட் ஆக சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க. அதை சொன்னப்போ இப்போ நான் சொல்கிறேன் சிவா, உனக்கு எனக்கு செட் ஆக சிவா அதை சொல்கிறாங்க. இப்போ சிவாக்கு அப்படி ஒரு கோவம் வருது. சிவா பார்க்குறாங்க. காலேஜ் ட்ரை பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. சிவா சொல்கிறாங்க, இல்லை காலேஜ் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படி கேட்குறாங்க. யார் ரீசன் அப்படி கேட்குறாங்க. வேற எங்கேயும் டிஸ்டர்ப் ஆயிருக்குது நீ எப்படி கேட்குறாங்க. அப்படியே அப்படி அமைதியாக இருக்காங்க சொல்லு. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. சிவா என்ன பேச சொல்லிட்டாங்க. இல்லை உனக்கும் புரியாதுன்னு எனக்கு புரியும். இவன் ஏன் மாறி இருக்கான், இவன் அதுக்கு ரீசன் மட்டும் எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் இவன் டிஸ்டர்ப் ஆகிட்டான்னு தெரியும். சரியா சொல்லிட்டாங்க. என்கிட்ட மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னை எப்படி காட்சி விடுறதுக்கு ஒரு யோசிச்சு இருந்திருப்பேன். நான் இப்போ சண்டை போடவும் உனக்கு தான் ரீசனாக கிடச்சிச்சு அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ மட்டும் அமைதியாக இருக்காங்க. ஜம் பார்க்குறீங்க. சிவா என்கிட்டே அப்படி இல்லை சொல்கிறாங்க. நீ சும்மா ஜம்க்கா, எனக்கு தெரியும். இங்கே பாரு, எனக்கு காட்சி விட்டு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அப்படி என்ன பிரச்சனை பண்ணிட்டேன், ஏன் எதுவுமே உனக்கு திட்டினதே கிடையாது, எதுவுமே திட்டினதே இல்லை சொல்கிறாங்க. இதை இப்போ நான் ஜஸ்ட் ஒன்று அடிச்சிருக்கேன், இதுக்கு எவ்வளோ திட்டிருப்பேன், உன்னை எத்தனை டைம் வந்துட்டு ஹர்ட் பண்ணியிருப்பேன், என்கிட்ட வராத, நான் என்கிட்ட லவ் பண்ணுற சொல்ல சொல்லிட்டு எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பேன் நீ, அப்புறம் எனக்கு எதுவுமே சொல்லவே இல்லை, இப்போ இதுக்கு என்னோட ஃபோன் ட்ரை பண்ணுறா கேட்குறாங்க. இப்போ நம்ம அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க. என்ன ரீசன், யார் ரீசன் அப்படி கேட்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. ஃபோனை கூட சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. நோ சொல்கிறாங்க. ஃபோனை கூட சொல்கிறாங்க. கொடுக்க முடியாது சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஃபோன் கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க. சுகா லெட்ஸ் பிரேக்கப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வேறு எதாவது சீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ சுகா பார்க்குறீங்க சொல்கிறாங்க. லெட்ஸ் பிரேக்கப், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. சுகா அப்படியே அதுக்கு கோவம் வருதுன்னா கோவத்தை கன்சிடர் பண்ணிட்டு உன் கனவு கூட நினைக்காத சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. உன் கனவு கூட நடக்கா சரியா, கனவு கூட நினைக்காத, உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுக்கு சின்ன புரியல, என்னடா டாக்ஸிக்காக மாறு ரிலேஷன்ஷிப்பை சொல்லிட்டு என்னடா நடக்க சொல்கிறாங்க. இல்லை சுகா, இல்லை நம்பிச்சுட்டா, அவன் சீட் பண்ண ட்ரை பண்ண சொல்லிட்டு சீட் பண்ணவா நம்மகிட்ட வா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், உங்களுக்குலாம் புரியல, எனக்கு தெரியும் சரியா அவன் சொல்லிட்டு. இப்போ நம்ம அவன் கொஞ்சம் ரேஸாக நடந்துட்டு போய் எனக்கு டவுட் வந்துருச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம எவ்வளோ பார்க்குறாங்க. சுகா சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம அமைதிருக்காங்க சொல்லிட்டு சுகா சொல்ல உண்மையா நீ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. நான் யாரையும் சீட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. என்னால் இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போக முடியாது சரியா, நான் டயர்ட் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு என்னால் முடியாது, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது, நான் இப்போ தான் ஹாப்பியாக இருக்கேன், நானாக இருக்கேன் சரியா, நான் அவர்கிட்ட சுற்றணும் புரிஞ்சு பண்ணணும், அது அவருக்கு பிடிக்கும், நான் அவருக்கு தள்ளி போய் நானாக இருக்கேன், நான் அவருக்கு பிடிக்கல, ஏன் நம்மளோட சுத்த மாட்டான், ஏன் நம்ம வர மாட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ தான் என்னை பற்றி எப்போலாம் நான் அவருக்கு தள்ளி போகணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் அவருக்கு எனக்கு வேணும்னு தோணும் சரியா, மற்றபடி நான் கூட இருக்கப்போ அவருக்கு அந்த லெவலில் கொடுக்குன்னு தோணாது, அவருக்கு வேணும் நான் பக்கத்தில் இருக்கணும், அவருக்கு வேணா எனக்கு தூக்கி போட்டு வர அப்படி தானே சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சுகா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. வந்து பார்த்துட்டு இதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பை நடத்த முடியாது சரி, இதோட என் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் கொலிகா மட்டும் தான் இருப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நம்ம பார்க்குறாங்க. அது சுகா தான் இப்போ பார்த்துட்டு வேறு என்ன பிளான் வச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு எதுவுமே சொல்ல அமைதிருக்காங்க. வேறு என்ன பிளான் வச்சிருக்கு, எனக்கு ஆட்டி விடணும் அப்புறம் சொல்கிறாங்க. வேற அப்படி சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜமுக்கு எதுவும் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது, அவருக்கு யோசிக்கிறாரு, ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, ஏதோ ஒரு மாதிரி இருக்க ஒரு வேலை ஒரு பையனை வந்துட்டு அங்கிள் டேட் பண்ண சொன்னாங்களோ அந்த பையன் கூட பேசுகிறானோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜமுக்கு அதே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே சுகா அப்படி சொல்லிட்டு நம்ம போயிடுறாங்க. நம்பிச்சிட்டு ஒரு நேரம் சொல்கிறாங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. இப்போ நம்ம உள்ள போயிடுறாங்க. இவங்கள பார்க்குறாங்க. என்னடா நடக்குது உங்களுக்குள்ள, ஏன்டா இப்படி மாறிடுச்சு ரிலேஷன்ஷிப் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. இருக்கு நம்பிச்சு நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. உனக்கு பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்கிறாண்டா சொல்கிறாங்க. ஆனால் நடக்காது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது எப்படி 7 வருஷம் 7 இயர்ஸாக லவ் பண்ணுவான், சடனாக வந்துட்டு நான் ஏதோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு எனக்கு கோப்படுறோன்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை நம்பிச்சு நான் அப்பெல்லாம் என்னோட போயிட முடியாது, நான் போக விட மாட்டேன் சொல்கிறாங்க. அப்போ என்னதான் உன் பிளான் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், அவன் எதனால் அப்படி பெஸ்ட்டாக ஆகிறான்னு தெரியாது, ஆனால் நான் அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவனே விட்டு ஃபோன் பண்ண நினச்சா நான் வந்து ஃபோன் பண்ண விட மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம், அவன் விட்டு ஃபோன் பண்ண நினச்சா கூட நான் விட மாட்டேன், நான் விட்டாதானே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நீ அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. ஏன் லவ் ஏதாவது டாக்ஸிக்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா போயிடுறாங்க. இப்போ ஜின்னுக்கு நம்பிச்சிருக்கா பயம் வந்துருச்சு, என்னடா பேசுகிறாங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல சொல்கிறாங்க. ஜீவ பார்க்குறேன் பயமாக இருக்கிட்டே நடந்துக்கிட்டு பார்த்தா மூணு ஆட்டேன் நான் சுகா விட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேன் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்முக்கு அப்படியே அமைதிருக்காங்க. ஏன்டா உனக்கு தானே எல்லாமே தெரியும் தேவைப்பட்டு சொல்லிட்டா என்னடா நடந்தது கேட்குறாங்க. எனக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வர மாட்டேங்குது சொல்கிறாங்க. உனக்கு ஞாபகம் வரல, என்ன ஞாபகம் வர சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி யோசிச்சிருக்காங்க. சரி ஓகே வரும்போது யோசிக்க அதெல்லாம் சரியாயிட்டு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்களோட ஹையர் ஆஃப் செலிபிரேட் பண்ணிட்டாங்க. எனக்கு ப்ராஜெக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இல்லையா, ரொம்ப அழகாகவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அமைதியாக இருக்காங்க. எல்லாரும் பற்றி விஷ் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போலியே சொல்லிட்டாங்க.
டேவ் முன்னாடி ஸ்மைல் பண்ணுறாங்க. குட் ஜாப் அப்படி சொல்கிறாங்க. டேவ் ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. அவங்க கான்ட்ராக்ட் ஃபைல் வந்துட்டு நம்ம நம்பி கொடுக்குறாங்க. அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஃபைனலாக செட்டில்மெண்ட்லாம் வாங்கிட்டாங்க. சரி ஓகே போகலாம் வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நைட்டே திங்ஸில் பேக் பண்ணிட்டாங்க. இப்போ ரஞ்சித் பார்க்குறாங்கப்பா பஸ் ஏறுங்க சொல்கிறாங்க. இருக்காங்க டே மட்டும் ஏறவே இல்லை. இப்போ நம்ம ஜெய பார்க்குறேன் ஏன் டே ஏற சொல்கிறாங்க. இல்லையா நான் வரல சொல்கிறாங்க. என்ன வரலையா எங்கே இருக்க போறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அப்பா கார் அனுப்பிச்சிருக்காரு சொல்கிறாங்க. நம்பியும் பார்க்குறாங்க என்னது டேப்பா ஒவ்வொன்றா புதுசாக சொல்லிட்டு இருக்க. எப்போதும் ஒன்றா ஒரு ஒன்றா போகும். இப்போ தான் புதுசாக கார் சொல்கிறாங்க. இல்லை அப்பா அனுப்பிச்சிருக்க காரில் வர சொல்லிட்டு டே போய்ட்டு காரில் உட்காந்துறாரு. இப்போ அவங்க டிரைவர் வந்திருப்பாங்க. கார் போய்ட்டே உட்காந்துறாங்க. நம்பிக்கு என்ன சொல்லவே புரியல. இப்போ ஃபோன் கூட பஸ்ஸில் ஏறிட்டாங்க. முன்னாடி கார் போகுது பண்ணி இவங்க பஸ் வந்துட்டு இருக்காங்க. நம்பின்னு பார்க்குறாங்க. சுகா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற அப்படி கேட்குறாங்க. நான் அப்பாட்ட பேசுகிறேன்டா சொல்கிறாங்க. பேசுறியா என் அப்பாட்ட பேசுகிறா சொல்கிறாங்க. அவன் சொல்கிறாங்க அவன் ஜஸ்ட் இப்படி இருக்கான் நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அப்படி வீட்டுக்கு வந்துட்டாங்கடா. நம்ம டே வீட்டுக்கு வரும்போது ஒரு மாதிரி கோவமாகவே இருக்காரு. நம்ம டே பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. டே பார்க்குறாங்க அப்பா சொல்கிறாங்க. நீ ஓகேவா டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இல்லை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கேள்விப்பட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. அதுப்பா சொல்கிறாங்க 4 months முடிக்க வேண்டிய ஒர்க்கை 3 months முடிச்சிட்டிங்களே அதான் கேட்டால் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அதுவும் தெரியும் எனக்கு டயர்டாக இருக்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எங்கே பையனா ரெடியாக இருக்குங்களா சொல்கிறாங்க. ஆமாண்டா ட்ரெஸ் எடுக்க போகணும் உனக்கு மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுக்குங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க உனக்கு கூட்டிகிட்டு போல தான் நினச்சாலும் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தெரியுது. நீ ரெஸ்ட் எடுத்துக்கு ஓகே நாங்களே போய்க்கிறோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறீங்க இல்லைப்பா நான் வரேன் சொல்கிறாங்க. என்ன டேஸ்ட் நான் வரேன்ப்பா என்னோட மேரேஜ் இல்லை நான் போய்ட்டு வரேன் நான் ரெடி ஆகிட்டு வரேன் சொல்லிட்டே போயிடாரு. போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு வராங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த காரு நம்ம ஜிம்மோட வீட்டுக்கு போகுது. அங்கே ஜிம்மில் அப்பா அம்மா நம்ம ஒய்யனும் என்னெல்லாம் இருக்காங்க. டேவர் ஜிம்மில் பார்க்கலாம் ஆசையாக வந்து பார்த்தாக்க இந்த ஜிம்மில் காணும். இப்போ நம்ம டேவோட அப்பா கேட்குறாங்க எங்கே சனிலா சொல்கிறாங்க. ஒர்க்குக்கு போயிட்டா சொல்கிறாங்க. ஒர்க்குக்கா இவன் தான் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் 1 week மேரேஜ் வச்சுட்டு யாரும் ஒர்க் பண்ணுவாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா கேட்குறாங்க என்ன பண்ணுறது ஒரு சனியில் தான் ஒர்க்னு முழுகிறானே ஒர்க்குக்கு போயிட்டா சரி சாப்பிட கூட மாட்டான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. இல்லை அங்கிள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கான் சொல்கிறாங்க. ஜாயின் பண்ணிக்கலாம் ஆமாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்காமா ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்கிறப்ப ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டான். நம்ம அதுக்குள்ளே எப்படி எல்லாருக்கும் எடுக்கணும் இல்லையா டைம் எடுக்கலாம் அதுக்குலாம் வந்துடுவான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. சரி ஓகே போகலான்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க சொல்லிட்டே சொல்கிறாங்க. நான் ஜிம்மில் ஆஃபீஸ்க்கு போவா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மு கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா சரி ஓகே நீ இப்போ ஒய்ஃபை கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் நான் போகிறேன் சொல்லிட்டு டேவு கிளம்பி போயிடாரு. இவங்கலாம் தனியாக போகிறாங்க. இப்போ டேவு கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் தான் போகிறாங்க. இந்த பக்கம் ஜிம் சைட் பார்க்காண்டா ஜிம் இப்போ தான் வந்துட்டு ஒரு மீட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம்மு ஃபைலாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜிம்னா சொல்கிறாங்க. சொல்லி சாம் சொல்லி ஓகே விளா சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி கேட்குறாங்க. இல்லைடா 1 week மேரேஜ் இவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன தெரியலடா இப்போலாம் ரொம்ப டயர்டாகவே இருக்குது சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. தெரியல சொல்கிறாங்க. பாடா என்னால் ரெஸ்ட் எடுத்துக்கூடா மேரேஜ் எப்போ ஃபேஸ் அழகாக இருக்க வேணாவா இவ்வளோ டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஷாப்பிங்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா டே வரல அப்புறம் இன்றைக்கி தான் அப்பா போகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் போகணும்னு சொல்கிறாங்க. அப்படியே அம்மான்னு சொல்கிறாங்க. மாறிங்க அப்பாட்ட பேசியிருந்தேன் ஏன்னா டே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க மேபி வந்தால் கூட டயர்டாக இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா தான் வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சொல்கிறாங்க. அப்போ நீ செலெக்ஷன் பண்ணிடுவியா நான் செலெக்ஷன் பண்ணிடுவேன் டேக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி ஓகே சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் போய் பார்க்குறேன் சொல்கிறாங்க. போடா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் இருக்கிற ஒரு கேபின் போகிறாங்க. இப்போ கேபினில் இருந்து டயர்டாக உட்காந்துருக்காங்க. நிம்மி சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க காஃபி ஆர்டர் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு நம்ம நிம்மி போயிடலாம். நிம்மி வெளில வரும்போது தான் கரெக்டாக என்ட்ரு ஆகிட்டுருக்காங்க. இப்போ நம்ம நிம்மி பார்த்துக்கிட்டே வரும்போது மறைக்கிறாங்க. இவர் ஒருத்தர் பாசிட்டிவ் ஆகிட்டே இருக்காரு அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுறா. இந்த பக்கம் நம்ம டே தான் நாக் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கமின் அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்முக்கு கமின் சொல்லிட்டு அப்படியே சேரை சாஞ்சு உட்காந்து ரொம்ப டயர்டாக இருக்க இருக்கு. இப்போ நம்ம டேவில் வந்து பார்க்குறாங்க. அவ்வளோ வந்து பார்த்தா நம்ம ஜிம் அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம டே ஜிம் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறாங்க. க்யூட்டாக அழகாக இருக்காருப்பா அவர் கணக்கு ரொம்ப அழகாக தெரியாது. நம்ம டே பார்க்குறாங்க. ஏன்னாச்சு டயர்டாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. நம்ம ஜிம் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணிருக்காரு பார்க்குறாங்க. பார்த்துட்டு டே நீங்கள் சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஹாஃப் ஆகிட்டு டேவை பார்த்ததும் எப்படி இருக்கீங்க எப்போ நீங்கள் சொல்லி கேட்குறாங்க. மார்னிங் தான் வந்தால் சொல்கிறாங்க. டயர்டாக இல்லையா ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கிட்ட வந்து உட்காராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் எப்படி போச்சு ஒர்க்லாம் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. டேவோட ஹேண்டில் பிடிச்சி பார்க்குறாங்க. ரொம்ப ஆர்டர் பண்ணிட்டீங்களோ ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அடுத்த சீக்கிரமே ஒர்க் முடிக்க முடியுது சொல்கிறாங்க. சரி ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை நம்ம ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொன்னாங்க நம்மளோட வெட்டிங் ட்ரெஸ் நம்ம தான் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. நான் செலக்ஷன் பண்ணியிருப்பேன்ல சொல்கிறாங்க. பரவாயில்ல நானும் வரணும்ல சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு ஏன் ஜிம் ஒரு மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறாங்க. அது ரொம்ப டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கேன் என்னாச்சு ஏன் ரொம்ப ஒர்க் பண்ணுறேன் நான் கூட கேள்விப்பட்டேன் அப்பா கூட சொல்லிட்டு ரொம்ப ஒர்க் பண்ணுறேன் சொல்லிட்டு என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை கொஞ்சம் பிஸி ஒர்க்காக தான் சொல்கிறாங்க. அங்கே பாரு 1 week மேரேஜ் வச்சுக்கிட்டு இவ்வளோ டயர்டாக இருந்தா அப்படி எப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. மேரேஜ் எப்படி என்ஜாய் பண்ணுவா சொல்கிறாங்க. அது பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே சரி ஓகே இப்போ ட்ரெஸ் இருக்க வருவேல சொல்கிறாங்க. இருங்க டே காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன் குடிச்சிட்டு போகலாமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே சரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஓகே இது நல்லா தானே இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மி உனக்கு எவ்வளோ கோவம் நல்லா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க.
இல்லை நான் அன்றைக்கி அப்படி போயிட்டேன், அதுக்கப்புறம் நான் கால் பண்ணவே இல்லை, எனக்கு டைமே கிடைக்க சொல்லிட்டேன். எனக்கு புரியுது ஓகேவா, எனக்கு ஒன்றும் கோவம்லாம் இல்லை சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க நான் கொஞ்சம் பயந்துட்டேன் சொல்கிறாங்க. பயந்துட்டு எதுக்கு சொல்கிறாங்க எதுவும் தெரியல, எனக்கு கொஞ்சம் இன்செக்யூர் ஃபீல் ஆனிச்சா சொல்கிறாங்க. டீ பார்க்குறேன் எதுக்கு உனக்கு இன்செக்யூர் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க நீ ஏன் வந்து என்னோட போகணும்னு சொன்னால் கூட போக மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரூவில் அவரோட வேல்யூ எனக்கு தெரியும் ஓகே, நான் அப்புறம் விட்டு கொடுத்துட போயிட மாட்டேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிமிக்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ டே சொல்கிறாங்க. தேங்க்யூ தானே அப்படி சொல்கிறாங்க. வேற சொல்கிறாங்க இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் வந்திருக்கா, ஒரு கிஸ் பண்ணலாம் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கிஸ் ஐயோ நான் அப்போ பண்ண மாட்டேன் சொல்கிறேன், ஏன் ரொம்ப டயர்டாக தான் சொல்கிறாங்க. கிஸ் வேணாட்டு ஒரு ஹக் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே, ஜிம் எழுந்திரிச்சிட்டே ஹக் பண்ணுறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மா தான் சொன்னேன் ஓகேவா டயர்டாக இருக்கும் ஓகே ஓகே உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. இப்போ நம்ம ஜிம் உட்காந்துருக்காங்க. இப்போ நீங்கள் வராமல் கம்மிஸாக சொல்கிறாங்க, கம்மி நிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காஃபி எடுத்து தராங்க. இப்போ நான் ஜிம்மில் காஃபி குடிச்சிருக்காங்க. இப்போ தான் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறவங்க உங்களுக்கு தான் ஆர்டர் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை ஜிம்முக்கு வேணாம் சொல்கிறாங்க. சரி ஜிம் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டீ பார்க்குறாங்க எனக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. இல்லை காஃபி குடிக்க மாட்டீங்களே சொல்கிறாங்க. பட் என் ஒய்ஃப் குடிச்சா குடிப்பா சொல்கிறாங்க. ஏன் இருக்காம என் ஒய்ஃப் குடிச்சிருக்காங்க நான் குடிப்பேன், கொடுத்தாலும் குடிப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே சரி கொடுக்குறாங்க. இப்போ டே வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஃபைனல் ஜிம்மிங் டே 2 பேருமே காரில் உட்காராங்க. டே தான் ட்ரை பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஒரு டைமில் சாஞ்சிக்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க அங்கே பாருங்கள் டேன்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சேர்ந்தா ஷேர் பண்ணணும், சேர்ந்தா சரி பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் தான் என்கிட்ட ஷேர் பண்ணல, நானும் அப்படி தான் ஓகேவா, உங்களுக்கு எனக்கும் இது ஒரு ஹைட் அண்ட் சீக்கிரம் கூட சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன எப்படி வேணுனாலும் என்கிட்ட கேட்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லா ஹாப்பினஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க எனக்கு தெரியும் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ரீசன் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஜிம்முடைய ஹெட் மேலே லைட்டாக ஹெட்டை சாய்ச்சிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்க சொல்கிறாங்க. எனக்கு அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் கேட்டால் நீ ஷாக் ஆகிட சொல்கிறாங்க. ஷாக் ஆகிடும் அவங்க சொல்கிறாங்க. ஷாக்காக அப்புறம் ஹாப்பியாக ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியாடா சர்ப்ரைஸ் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு அந்த ஜிம் 2 பேருமே வந்துடுறாங்க. இந்த ஷாப்பிங் மாலுக்கு பார்க்குறாங்க வா ஜிம்னு சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அப்பா அம்மாவும் ஜிம்ல அப்பா அம்மாவும் பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்துருக்கா எவ்வளோ அழகாக இருக்காங்க 2 பேரும் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணிருக்காங்க. இப்போ எல்லாம் உள்ள போகிறாங்க. இவங்க 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு ஒரு செக்ஷன் ஃபுல்லாக இவங்களுக்காகவே ட்ரெஸ் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க உங்களுக்கு எது பிடிக்குன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு எது பிடிக்குன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கிரே கலர் சொல்கிறாங்க. பட் எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ கிரே வித் ப்ளூ எடுத்துலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நல்லா இருக்கும் சொல்லிட்டு மட்டும் ஜிம் அவ்வளோ சூஸ் பண்ணுறாங்க. ட்ரெஸ் சூஸ் பண்ணி போய் பார்க்குறாங்க. ட்ரை பாருங்கப்பா வெட்டிங் ட்ரெஸ்ஸாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே நீங்கள் போய் பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க நீ வர மாட்டியா கேட்குறாங்க. இது நானா அடிச்சிட்டு போங்க சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க சரி ஓகே சொல்லிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு ஜிம் கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க பிளான் போய்ட்டு மாற்றிட்டு வருவா சொல்கிறாங்க. நானும் வருவா ஹெல்ப் பண்ணேன் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹெல்ப் வேண்டாம் ஆஃபீஸுக்குமே போயிடுறாங்க. இப்போ நம்ம சிரிச்சிட்டு இருக்காங்க. டேவோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு இந்த மேரேஜ் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் ஒர்க் டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது போதும் சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைன் ஜிம்மிட்ட ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபுட்டு சாப்பிட்டு தான் ஹோட்டலில் போகிறாங்க. அங்கே போய் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட முடிச்சது டேவோட அப்பா பார்க்குறாங்க. அம்மா டே உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க சீக்கிரம் இன்வைட் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர்கிட்ட பேனிக்காக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்களா சரி ஓகேம்மா அப்போ நான் கிளம்புவா சொல்கிறாங்க. ஜிம்மின் பாரு ரெஸ்ட் எடுக்க ஓகேவா இதுக்கப்புறம் ஆஃபீஸ் போவேன் வா சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடறாங்க. ஜிம்னு ஓகே பாய் சொல்லிட்டு போயிடறாங்க டேக்கிட்ட. இப்போ டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குன்னா 4 days மேரேஜ் ஆகும் சொல்லிட்டு இப்போ 2 days நம்ம ஜிம்மில் வீட்டில் தானே இருக்காரு. ஆஃபீஸ் போகவே இல்லை. ஆஃபீஸ் லீவ் விட்டுருக்காங்க. ஜிம்மிக்கு அவர் கெட்டினஸாகவே இருக்க டிஸியாக இருக்குது அவருக்கு. ஏன் இப்படி இருக்குது சொல்லி ஜிம்மிக்கு புரியவே மாட்டேங்குது. ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஜிம்மிட்ட. ஜிம்மில் அப்போ ஃபோன் பேசிட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அப்பா நிறைய கெஸ்ட் இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் கேட்டிருக்காங்க. டேவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இப்போலாம் இன்விடேஷன் நேம் எழுதுறது சொல்லிட்டு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி டே வேணும்னு சொல்லிட்டு டீம்லாம் கேட்குறாங்க. நம்ம டேவும் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம டேவும் ஓகே சொல்லி பிஸியாகவே இருக்காரு. இப்போ டேக்கு கால் வருது. டே பார்க்குறாங்க. அதான் சொல்கிறாங்க டே எப்படி சொல்கிறாங்க சொல்லி கால் சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் வர முடியுமா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க வெளில அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கை தானே கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அப்புறம் வெளில போய்ட்டு வரேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. போய் நம்ம ஜங்குக்கும் டே போய்ட்டு ஜங்கா மீட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை உங்கள் பிளேஸ் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. எங்கே ஜங்கு காசு நீ வாடா சொல்லிட்டு நம்ம ஜங்கு பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம டே காரில் உட்கார வைக்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற சொல்லிட்டு நீ வாடா சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கே கூட்டிகிட்டு போகிற சொல்கிறாங்க. அது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாங்க. பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. உனக்கு அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்க சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜங்கு போயிட்டுருக்காங்க.
என்ன குடிச்சு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபைனலான பட் ஜங்க் ஒரு பிளேஸ் கூட்டிட்டு போறாங்க. இறங்க சொல்றாங்க. அப்படியே இறங்குறாங்க. என்னடா சொல்றேன், நீ வாடா கூட்டி வராங்க. கூட்டிட்டு பார்த்தாக்கா அங்க ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு. அதை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கு. என்ன ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிட்டு இருக்கா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இங்க இருக்கா கூட்டிட்டு வந்தா சொல்றாங்க. வாடா சொல்றாங்க. ஜங்க் தான் டேவிட ஹேண்ட் பிடிச்சி போர்ஃபா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் வேலை உள்ள நிக்க வைக்கிறாங்க. அங்க பார்த்தா நம்ம சுகா நின்றுருக்காரு. சுகா நம்பிச்சு ஜெயப்பு ஜின்னா நின்றுருக்காங்க. இது பார்க்க ஜங்க் டேக் ஒரு மாதிரி இருக்கு. ஜங்க் அதுக்கு கூட்டிட்டு வந்தா சொல்றாங்க. உனக்கு தான் மேரேஜ் ஆகுதா சொல்றாங்க. மேரேஜா எனக்கா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இப்போ ஜெய பார்க்குறாங்க. என்ன ஷாக் வித் சர்ப்ரைஸ் ஆஃப் கேட்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் சண்டை போட மாட்டேன்ல, இது பண்ணதுண்டா இவ்வளோ ஃபீல் பண்ண நீ சொல்றாங்க. யாங்க சொல்றாங்க. ஆமா அவனை மேரேஜ் பண்ணிக்கல, மேரேஜ் பற்றி வீட்டில் பேசலான்னு அவனுக்கு இவ்வளோ கோவம் இவ்வளோ பண்ணேன்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் வர ஒரு தப்பான நினச்சிட்டான். சரியா நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு. அவங்க வீட்டில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அவங்க தான் கொஞ்சம் அத்தை பண்ண தான் மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு அவங்க அப்பா சண்டை போறாரு. அவங்க அப்பாவிட்டே வந்துட்டு எனக்கு டே தான் இப்போ 2 தான் லவ் பண்ணுறேன், என் ஃபேமிலி வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஃபேமிலி சொல்றாங்க. ஆமாடா ஃபேமிலி வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டான் தெரியுமா, உனக்கே தெரியும் அவனுக்கு ஃபேமிலி எப்படி பாருன்னு சொல்லிட்டு. அப்படி கூட வந்துட்டு எவ்வளோ பொறுமையாக இருந்தால் அது ரீசனே என்னன்னாக்கா அவங்க அப்பா புரிஞ்சுக்கொண்டு இருக்காங்க. வெயிட் பண்ணலாம். ஆனால் அவங்க அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஓகேவா, அவங்க அத்தை பொண்ணோட ஜெஸ்ஸி கிட்ட மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி சொல்றாராம்மா. ஆனால் டே சுகா வந்துட்டு எனக்கு டே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு டேவ் என் அக்கா விட்டு வெளில போயிடு, இல்லை ஜெஸ்ஸி மேட்ச் வந்து வீட்டில் இருக்கான்னு சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா அவன் சொல்லிட்டான் எனக்கு என் டே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தூக்கி போட்டு வந்துட்டான் அவனுக்காக எல்லாத்தையும். எதுவுமே பண்ணலன்னு கேட்டேன்ல, இப்போ எல்லாமே பண்ணிட்டான் போதுமா அப்படின்னு சொல்றாங்க. விட்டு வந்துட்டான். அப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டான். அவங்க இப்போ மேரேஜ் பண்ண போறீங்க, இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்க போறீங்க. கொஞ்சம் டேஸ் போனால் அப்பா அம்மா டேவோட அப்பா சுகாட அப்பா அம்மா 2 பேரும் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. சரியா சொல்றாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குற இப்போ ஹாப்பியாக இதுக்கப்புறம் கோவப்பட மாட்டேன்ல அப்படி சொல்றாங்க. இதுக்கப்புறம் டயர்டாக தேவையில்ல. சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறேன் டயர்டாகும் வேற விஷயத்துக்கு டயர்டாகும் சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எனக்கு புரியாமல் பார்த்துருக்காங்க. நம்ம டே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. எந்த பேசணும் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மேரேஜ் பண்ணிக்கோ, மேரேஜ்க்கு அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படி சொல்றாங்க. ஆல்ரெடி 2 பர்சன் நமக்கு முன்னாடி இருக்காங்க. சரியா அவங்களுக்கு மேரேஜ் ஆகட்டும். அவங்க 2 கப்பலுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்றாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேக் சுகாவை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படி பார்த்துருக்காங்க. அவங்க ஈஸியாக விட்டு கொடுத்துட்டு போயிடும் நினச்சிங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு புரியல. டே பார்த்துருக்காங்க. இது எப்படி சடனாக சொல்றாங்க. இதை கோவப்பட்டு போயிட்டு சண்டை போட்டு போயிட்டேன். அவன் எப்படி ஃபீல் பண்ண தெரியுமா, உனக்கு என்ன புரிய மாட்டேன், சுகாட வேல்யூவே அவனுக்கு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம டே அமைதியிருக்காங்க. இல்லை அது சொல்றாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நேம் அடுத்தது கொடுங்க சொல்றாங்க. அப்போ தான் அரேஞ்ச் பண்ண முடியும் சொல்றாங்க. எனக்கு அந்த ஃபைல்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும், க்ரியேட் பண்ண முடியும். அப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சார் சொல்றாங்க. நேம் சொல்லுங்க சொல்றாங்க. இப்போ தேவை பாருங்க. மின் சுகா அதுக்கு மின்னவங்கி அதுக்கப்புறம் பின்டேன்னு சொல்றாங்க. ஒரு முதல் கப்பலாக சொல்றாங்க. ஆமாம் சொல்றாங்க. ஏன்னா ஃபைல் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ அவங்க நேம் எழுதுறாங்க. இப்போ கிம்டேங் நேம் எழுதும்போது அவங்க பக்கத்தில் ஒரு சார் உட்காந்துருக்காங்க. தள்ளுங்க பார்க்கலாம் சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்து அவங்க கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்போ இவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெயா பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு டே பார்க்காங்க. ஜங்கோட ஹேண்ட் பிடிச்சிட்டு வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ சொல்றாங்க. என்னடா சொல்றாங்க. இங்கே பாரு என்ன பண்ணிட்டு இருக்கேன் புரியல, எனக்கு இதுக்கு மேரேஜ் எப்படி சொல்றாங்க, எதுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படி கேட்குறாங்க. டே உனக்கு மேரேஜ் ஆக போனால் தான் கூட்டி வர முடியும் அப்படி சொல்றாங்க. அங்கே பாரு சொல்றாங்க. பாரிஸ் டே எனக்கு தெரியும் ஓகேவா, அங்கே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால தான் போய் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சுகாவிட்ட கூட நீ கொஞ்சம் மூவ் பண்ண நினைக்கிறேன் ஓகேவா, அப்புறம் பண்ணாது தப்பு ஓகேவா, அவர் ரொம்ப லவ் பண்ணுறாரு. நீ அவர் கூட தான் வாழ்வா தான் ஹாப்பியாக கரெக்டாக இருக்கும் உனக்கு, எனக்கு புரியுது. நீ கொஞ்சம் டேஸாக கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்ட சொல்லிட்டு மேரேஜ் ஆகிறதுக்கப்புறம் என்ன சரியாயிடும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாண்டியே ஒரு மாதிரி இருக்கு. டே ஜங்கா நீ என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் ஒரு பர்சனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ சொல்றாங்க. சொல்லுங்க சொல்றாங்க. கிம் கூட சொல்றாங்க. கிம் தான் சொல்றாங்க. ஏன்னா கிம் இது பத்திரிக்கைலாம் வச்சு உன் பையனுக்கு மேரேஜ், பார்க்கோட பையனுக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க. ஆமா என் பையனுக்கும் பார்க்கோட பையனுக்கு தான் மேரேஜ், அது என் பார்க்கோட ஃப்ரெண்டு தான் சொல்றாங்க. அன்னைக்கு கூட என்கேஜ்மெண்ட் வந்து கிராண்டா பண்ண சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. இங்க எனக்கு உன் பையன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு நின்றுருக்கான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க. நீ யாரை பார்த்து சொல்றதுக்கு உன் பையன் தான் டாக்டர் சொல்றாங்க. நீ வேற தப்பா பார்த்து பேசிட்டு இருக்கா சொல்றாங்க. இல்லடா உன் பையன் தான் டாக்டர், உன் பையன் தெரியாதா என்ன, உன் பையன் கிட்ட எனக்கு தெரியும் சரியா, அவன் ஒரு பையனை மின்னியங்கிற பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான் சொல்றாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா கூட மாதிரி மின்னியங்கின்றது நம்ம டேவோட அப்பா கூட தெரியும். அவங்க கூட ஒர்க் பண்ற பர்சன் நேமா தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்களாம் தெரியும். மின்னிங்கிட்ட அவங்க கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்டுடா கொலிக்கு சொல்றாங்க. இல்லை அவங்க கூட கப்பலை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நேம் கூட கொடுத்துட்டாங்க, ஃபைல் கூட கிரியேட் பண்ணிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா ஒரு மாதிரிக்கு என்னடா சொல்கிறேன்ட்டு ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு பத்திரிக்கை அடிச்சு ஊர் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன். நான் 4 நாள் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன 2 டேஸ் தானே இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா ஒரு மாதிரி இங்கே பாரு மேரேஜ் நடக்கூடாது சரி, அங்கேயே நான் வந்து நீ வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் நான் வரேன் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த அவர் ஓகே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பசங்க எப்படி தான் அப்பா அம்மா பார்த்து மேரேஜ் மேரேஜ் பண்ணுவாங்க. இவங்க எனக்கு லாஸ்ட் மட்டும் வேற யாரும் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ தப்பு சொல்லிட்டு அவங்க தெரியல போல பாவம் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பாவோட ஃப்ரெண்டு தானே அங்கே இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ கிராண்டாக பத்திரிக்கைலாம் அடிச்சிருக்காங்க, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, இந்த பையனை பாரு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. இப்போ நம்ம டே கொஞ்சம் ஃபைட் வந்துருக்கு என்ன நினச்சிருக்கா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் ஜிம்மில் மேட்ச் ட்ரை பண்ணி அப்படி கேட்குறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரியா